பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீரங்கத்தில் தன்னுடைய பிரார்த்தனைகளை முடித்து வெளியே வரக்கூடிய நேரலை காட்சிகளை நம்ம திரையில பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பிரார்த்தனைகளை பல்வேறு சன்னதிகளில் மேற்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. அங்கே அவருக்கு ஒரு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வெளியில் அங்கே பிரதமர் நரேந்திர மோடி செல்கிறார். அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிரசாதங்களை எல்லாம் எஸ்பிஜி எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்கின்றோம். 1.25 மணி நேரம் பல்வேறு சன்னதிகளில் பிரார்த்தனை மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீரங்கம் திருக்கோவிலிருந்து வெளியில் வந்த காட்சிகள், அவரை பிக்கப் பண்ணிக்க தயாராக இருக்கக்கூடிய அவருடைய வாகனம் ரங்கரங்கா கோபுரத்துக்கு பக்கத்தில் அங்கே ஒரு அறைக்குள்ளே போயிருக்கிறார், ஏன்னு தெரியல. அந்த தன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் முடித்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி வெளியே வந்திருக்கிறார். தாயார் சன்னதி, கருடாழ்வார் சன்னதி, மூலஸ்தானம், சக்கரத்தாழ்வார் சன்னதி, ராமானுஜர் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளுக்கு சென்று வழிபாடு நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கே கம்பர் மண்டபத்தில் கம்பராமாயணத்தின் கடவுள் வாழ்த்து பாடலையும் இசை வடிவில் கேட்டு ரசித்தார். நீண்ட பிரார்த்தனைகளுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி வெளியே வந்திருக்கிறார். வெளியில் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் நிற்கிறத நம்ம பார்க்கின்றோம். அங்கே ஒரு அறை அமைக்கப்பட்டிருக்கு. மேபி ட்ரெஸ் சேஞ்சுக்கு போயிருக்கிறாரான்னு தெரியல. அந்த அறையிலிருந்து அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மோட்டர்கேட் புறப்படுறதுக்கு தயாராக காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவில் வாயிலிருந்து தந்தி டிவியில் பிரத்யேகமாக நாம் முதல் காட்சிகளாக பார்க்கின்றோம். நேர்களே, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிருந்து நேரலை காட்சிகள். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தன்னுடைய பிரார்த்தனைகளை முடித்துக் கொள்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ராமேஸ்வரம் புறப்பட்டு செல்கிறார். செய்தியாளர் தினேஷ் ஸ்ரீரங்கத்திலிருந்து இணைகிறார். 1.5 மணி நேரம் திட்டமிடப்பட்டிருந்த இந்த கோவில் விஜயமானது 1.25 மணி நேரம் தாண்டி இப்பொழுதுதான் நிறைவு பெற்றிருக்கிறது. இது பற்றிய மேலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விவரங்களை பதிவு செய்யுங்க தினேஷ். செய்தியாளர் தினேஷ் மேலும் விவரங்களோடு இணைகிறார். கண்டிப்பாக, அதாவது கிட்டத்தட்ட சரியாக 11 மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொள்வதற்காக அந்த தெற்கு நுழைவு வாயில் என சொல்லக்கூடிய அந்த ரெங்காரங்கா கோபுரம் வழியாக வருகை தந்தார். அங்கு அர்ச்சகர்களால் பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டு அங்கிருந்து நேரடியாக கருடாழ்வார் சன்னதி, சக்கராத்தாழ்வார் சன்னதி, பெரிய பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதி, ராமானுஜர் சன்னதி உள்ளிட்ட முக்கிய சன்னதிகள்ல தரிசனம் மேற்கொண்டு கம்பராமாயணத்தினுடைய அந்த தமிழ் வாழ்த்து பாடலையும் இங்க கேட்டு ரசித்த பின்னர் அங்கிருந்து ராமானுஜர் சன்னதிக்கு வருகை தந்து அங்கு தரிசனம் முடிப்பது சற்று நேரத்திற்கு முன்பாக இதே நுழைவு வாயிலுக்கு முன்பாக வந்து இங்கு கூடியிருந்த பக்தர்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களை பார்த்து கையசைத்து விட்டு தற்பொழுது இங்கிருந்து புறப்பட தொடங்கி உள்ளார். இங்கிருந்து நேரடியாக மீண்டும் அதே கோயிலுக்கு அடுத்த கோயில் இருக்கக்கூடிய சுற்று பிரகாரங்கள் உத்தர வீதி என்று சொல்லக்கூடிய அந்த பிரகாரம் வழியாக மீண்டும் அந்த வழியாக சென்று கொள்ளிட ஆற்றுக்கரையோரம் பஞ்சக்கரை சாலையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த ஹெலிகாப்டர் தளத்திற்கு சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ராமேஸ்வரம் செல்ல உள்ளார். இவ்வாறாக இவருடைய பயணமான திட்டமிடப்பட்டுள்ளது. தற்பொழுது பிரதமர் எப்படி இந்த திருக்கோவிலுக்கு வரும்பொழுது எப்படி ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதோ, இப்பொழுது தரிசனம் முடித்துவிட்டு அதே செல்லும் பொழுது அதே பகுதியின் தொண்டர்கள் பாஜகவினர் வரிசையாக அதே போன்று கைகளில் பூக்களோடு காத்திருக்கின்றனர். அவரை வழி அனுப்புவதற்காகவும் தொடர்ந்து அதே போன்ற நிகழ்வு ஆனது தற்பொழுது நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து இங்கிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீரங்கத்தில் தரிசனம் முடித்துவிட்டு நேரடியாக அந்த ஹெலிகாப்டர் தளத்திற்கு செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.